வணக்கம். 10 வருடங்களுக்கு அப்புறமா ஊட்டியில நிலவுகின்ற அந்த கடும் குளிர பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பயுமே ஊட்டியில டிசம்பர் மாதத்துல தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் கடும் குளிர் நிலவுறது வழக்கமான ஒன்று தாங்க. ஆனா இந்த வருஷம் அது சோசியல் மீடியால சிம்லா மாதிரி உறைபனியா இருக்குன்னு ட்ரெண்ட் ஆனனால மக்களும் கூட்டம் கூட்டமாக ஊட்டி நோக்கி வர தொடங்கிட்டாங்க. நாங்களும் கரெக்டா 4 மணி அளவுல ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோங்க. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 டிகிரி செல்சியஸா இருக்கு. இங்க நீங்க ரீல்ஸ்ல பார்த்த மாதிரியே காரு, பைக்கு, புல்வெளிகள் எல்லாம் பனி உறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. நம்ம ஊர்ல டிசம்பர் மாதத்துல பனி பொழியும் போது புல்வெளிகள் எல்லாம் டிராப்லெட்ஸா இருக்கும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் புல்வெளிகள்லாம் டிராப்லெட்ஸா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒயிட் கலர்ல உறைஞ்சு காணப்படுது. இது எப்படி இருக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு கீழே ஐஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. சிம்லாவில் இருக்க மாதிரி பனிக்கட்டிகள் எல்லாம் எடுத்து இங்கே விளையாட முடியாதுங்க. நான் வேணா இங்கே இருக்க காரு பைக்குகளில் இருக்க பனிகளெல்லாம் வந்து கையால் சுரண்டி எடுத்து வீடியோ ஹைப்புக்காக வேணா பாருங்க எவ்வளோ பனி இருக்குன்னு வேணா உங்கள்கிட்ட காட்டலாம். ஆனால் இதை நீங்கள் வெறும் கையாலெல்லாம் தொடக்கூட முடியாதுங்க. ஏன்னா இங்கே இருக்க குளிருக்கு கை நடுக்கம் எடுத்துக்கும். அதையும் மீறி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்கள் பாடி ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பனி வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இது மட்டும் இல்லைங்க, ரீல்ஸில் பிரபலமான தலைக்குந்தா பிளேஸில் மக்கள் கூட்டம் காலையிலேருந்து குவிய தொடங்கிடுதுங்க. இங்கே இருக்க லேக் பார்க்கும்போது சீனிக்கா அவ்வளோ அழகாக இருக்குங்க. மக்கள் எல்லாருமே இந்த லேக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சேஃப்டி கருதி ஃபாரஸ்ட் கார்டுங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக துரத்தி விட்றாங்க நம்மளை. நீங்கள் தலைக்குந்தாவுக்கு தான் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஊட்டியில் எங்கே புல்வெளி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த உறைபனி ஃபார்ம் ஆகி தாங்க இருக்குது. என்னை கேட்டால் கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ஊட்டிக்கு போங்க. எதுக்குன்னா அங்கே இருக்க உறைபனிக்காக இல்லைங்க, அங்கே நிலவர அந்த கடும் குளிரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போங்க. நான் ஸ்வெட் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஜர்க்கின் போட்டு அதுக்கு மேலே பெட்ஷீட் போட்டும் எங்கள் காரில் வந்து ஹீட்டரை ஃபுல்லாக வச்சுமே என்னால் இந்த குளிரை தாங்க முடியலைங்க. இந்த கடும் குளிரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸும் காலுக்கு சாக்ஸும் ஷூவும் போட்டுட்டு போங்க. ஊட்டியில் ரூமில் பெட்ஷீட்டை போத்திட்டு இருந்தால் இந்த கடும் குளிரை ஃபீல் பண்ண முடியாதுங்க. கரெக்டாக 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரூமை விட்டு நீங்கள் வெளியில் வந்து ஊட்டியில் எங்கே நின்னீங்கனாலுமே இந்த கடும் குளிர் உங்களை நடுங்க வைக்குங்க. நன்றி, வணக்கம்.